ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சுவைனி கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஊறுகாய் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஊறுகாய். இன்றைக்கி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சுவைனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம முழு நெல்லிக்காயில் ஊறுகாய் போட போகிறோம். நெல்லிக்காவை கட் பண்ண போகிறது கிடையாது, முழுசாக போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நடுவில் கீறிக்கோங்க. எல்லா நெல்லிக்காயையும் இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. நெல்லிக்காயில் நடுவில் இப்படி கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா உப்பு காரெல்லாம் ஏறும். அதனால் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டப்பா நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் பாட்டிலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு ட்ராப் தண்ணி இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். இப்போ பாட்டிலில் போட்டுக்கலாம். கல்லுப்பு, நெல்லிக்காய், உப்பு, நெல்லிக்காய். ரொம்ப ஈஸி இது. ஒரு 3 நாள் நல்லா இதே மாதிரி மூடி வச்சு குளிக்க விடுங்க. நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணிலாம் இறங்கி நல்லா உப்போடு சேர்ந்து வரும். ஒரு 3 டேஸ் எங்கேயாவது தண்ணி படாத இடமா வச்சுட்டு நல்லா குளிக்க விடுங்க. 3 டேஸ் கழித்து நம்ம இந்த நெல்லிக்காவை தாளிக்கணும். வியூவர்ஸ், இது ஒரு நாள் கழித்து இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி 2 டேஸ் எடுத்து நல்லா குளிக்க விடுங்க. வியூவர்ஸ், ஆஃப்டர் 3 டேஸ் நம்மளோட நெல்லிக்காய் இந்த மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன், அப்போ தான் சீக்கிரம் கெடாமல் இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. வியூவர்ஸ், இப்போ நம்ம பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு பொரிய விடக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஹீட்டானதை எடுத்துக்கோங்க. இப்போது வெந்தயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நான் எல்லா பொடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம நெல்லிக்காவை தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கருக விடாமல் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துடலாம். அப்புறம் இப்போ நெல்லிக்காவை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வியூவர்ஸ், இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நெல்லிக்காய் எடுத்து டேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ மசாலா போட்டிருக்கிறதுனால உடனே ஊறி இருக்காது. இன்னும் 2-3 டேஸ் கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நெல்லிக்காயில் எல்லா மசாலாவும் ஊறி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே வியூவர்ஸ், நம்மளோட முழு நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரொம்ப அருமையாக ரெடியாகி வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இனிதே சமைத்திடுவோம், இன்பமாய் பகிர்ந்திடுவோம்.
சுவையினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.